தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஆடி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன். ஆடி அமாவாசையை ஒட்டி பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். தற்போது நீங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த எள்ளு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வந்து தம்மோடு வாழ்ந்து மறந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்ட வைத்து திதி கொடுத்த மோசம் கிட்டி வந்த ஐதீகம் உள்ளது. இந்த எள்ளு பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களிலேயே ஆடி தை மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசை நாளை ஒட்டி அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி கடற்கரையை புனித நீராடிவிட்டு தம்மோடு வாழ்ந்து மறந்த முன்னோருக்கு எள்ளு பிண்டை வைத்து திதி கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவதற்காக பக்தர்கள் வந்து நீண்ட வரிசை காத்திருந்து நீராடி பின்னர் கோயிலுக்கு உள்ளே உள்ள அம்பா மற்றும் சாமி தரிசனம் பெற்று செல்கின்றனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்றச்செயலும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே போலீசார் வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது ராமேஸ்வரம் நாகர்கோவில் முழுவதுமே வாகன போக்குவரத்தை சீர் செய்யும் வகையில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்து போக்குவரத்து காவலர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.